இந்த ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா, இப்போ அடியில் டோரோட லாக் உடஞ்சி போச்சு. டோரோட லாக் நல்லா இருக்குது. ஆனால் லாக்குக்கு கீழே உள்ள சப்போர்ட், அதாவது டோரில் உள்ள சப்போர்ட், டோர் அப்படியே உடஞ்சி போச்சு. உள்ளே உள்ள அந்த இதெல்லாம் போயிடுச்சு ஃபுல்லாக. அதனால் என்ன ஆச்சுன்னா, இப்போதைக்கு அந்த கஸ்டமர் சொன்னாங்க, என்னால் இப்போ அந்த ஃப்ரிட்ஜு ஒன்று புதுசாக வாங்க முடியாது, அதனால் எனக்கு புது இதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்காக ஒரு பிளேட் ஒன்று வச்சு சப்போர்ட் கொடுத்து அந்த சப்போர்ட்டில் அதை உட்கார வச்சேன். உட்கார வச்சுருக்கேன், அதை நீங்கள் பார்க்குறீங்க. மேலே லாக் பண்ணிடுச்சு. லாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டோர் கரெக்டாக ஓப்பன் க்ளோஸ் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சப்போர்ட் கொடுத்துருப்பேன். கரெக்டாக அந்த லாக்குக்கு நேராக ஒரு ஹோல் போட்டு அந்த ஹோலில் உட்கார வச்சுருப்பேன். இந்த மாதிரி உடஞ்ச ஃப்ரிட்ஜை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதுதான் பண்ணணும், ஸ்க்ராப் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரிட்ஜு நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. டோருக்காக ஃப்ரிட்ஜை ஸ்க்ராப் பண்ணி ஆகணும். அதுக்கு போல் இல்லை பழைய டோர் இதே மாதிரி டோர் தேடி போகணும். அதுக்கு போல் இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்ச நாள் இதை வச்சு ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் புது ஃப்ரிட்ஜ் காசு வரப்போ நம்ம புது ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.